வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கான நிஃப்டியோட என்னென்னலாம் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். நிஃப்டி ஓப்பனிங்கே வந்து ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு ஈவினிங் க்ளோசிங் அப்போ ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எஃப்ஐ டேட்டா வந்தது. எஃப்ஐ டேட்டாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஐஐ மட்டும்தான் இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி செகண்ட் ஆஃப் பை விழுவும்போது எஃப்ஐ தான் அதிகமாக வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் ஆப்போசிட்டாக எஃப்ஐ வந்து 111 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஐஐ 1071 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நாளைக்கு எப்படி இருக்கணும், மண்டே எப்படி இருக்குன்னா, முக்கியமான டேட்டா ஒன்று இருக்குது இன்றைக்கி 8:30 மணிக்கு. அதாவது ஃபெட் சேர்மன் பவுல் வந்து பேசுகிறாரு. ஸோ அது பெரிய இம்பாக்ட் இருக்குமான்ட்டு மண்டே தான் தெரியும். இன்றைக்கி 8:30 மணிக்கு போல் தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வருங்காலங்களில் எப்படி இருக்குன்னா, மண்டே எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி டே வைஸில் பார்த்தோம்னா ஒரு மைல்டான அமர்வு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம நேற்று கொடுத்துருந்த ஸ்டாப் லாஸ் 18,040, அது கீழே வரல. ஸோ 18,000 பிரேக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. க்ளோசிங்கில் ஒரு நல்ல புல் பேக் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டே வைஸில் முக்கியமான ஈவெண்ட் இருக்கனால நம்மளுக்கு இன்னும் பை வந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ எங்கே கன்ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 250க்கு மேலே இந்த கேண்டிலோட பாதியாவது பிரேக் ஆகணும். இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பை வரும். பை வந்ததுன்னா இந்த ஆல் டைம் ஐ 475 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஏரியா. அதை பிரேக் ஆனிச்சுன்னா 18,700 முடியும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நிஃப்டி 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 ஹவரில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. பிரேக் அவுட் கொடுத்து பெருசாக கன்ஃபார்மில் ஆகலை. ஸோ வந்து இந்த ஈவெண்ட்லாம் இருக்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சப்போர்ட் வந்து 18,040. நேற்று கொடுத்த சப்போர்ட் தான் மண்டேவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாப்பாக பவுல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து மூவ் ஆகும். 18,473ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஏரியா. அதை பிரேக் ஆனிச்சுன்னா 18,700 முடியும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேண்டில் வந்து பிரேக் ஆகிருக்குது. ஸோ இது வரக்கூடிய காலங்களில் நீடிக்குமான்னு பார்ப்போம். மிகப்பெரிய சப்போர்ட் வந்து 18,040 தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா மார்னிங் ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்துட்டு மதியத்துக்கு மேலே தான் ஒரு புல் பேக் வந்தாங்க. ஸோ இது கன்சாலிடேஷன் ஆகிருக்கிறதும் ஒரு நல்ல மேலே ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா நம்மளோட மிகப்பெரிய லெவல் வந்து இந்த 44,152 தான். இந்த 44,152 பிரேக் ஆகி ஒரு 10 நிமிஷம் நின்றுச்சாலே ஒரு 700-800 பாயிண்ட் நம்ம ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். ஒரு 2 நாளில் சடன் மூமெண்ட்டாக ஒரு 300 பாயிண்ட்டை எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அதை பிரேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா மீண்டும் வந்து 43 இந்த 500 தான் நம்ம சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி லோவை பார்த்தீங்கன்னா 43,528 தான் கரெக்டாக வந்திருக்காங்க. 500 பிரேக் ஆகாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நடந்திருக்குது. அடுத்த லெவல் 43,500 தான் மிகப்பெரிய சப்போர்ட். இன்கேஸ் ஏதாவது பவுல் ஆப்போசிட்டாக பேசி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா 43,500 ஒரு சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆனிச்சுன்னா 43,300, 43,100, 42,800. லாங் டைம் பார்த்தீங்கன்னா 42,800ங்கிறது ஒரு நல்ல மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ மண்டே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி கரெக்டாக எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 42,500லாம் வரும்போது ஒரு கால் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட் தான் ஸ்டாப். நல்ல ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்த்துருக்கலாம். இங்கே 500 பாயிண்ட் கரெக்டாக அந்த லோலேருந்து சப்போர்ட்டில் இருந்து 43,530 இந்த ரேஞ்சில் எடுத்திருந்தீங்கன்னா அங்கேருந்து ஐ போனது பார்த்திங்கன்னா
43,956 400 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். ஸோ ஓகே, நேற்று நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். சுந்தரம் ஃபினான்ஸ் வந்து நம்ம 2435 மேலே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக 2435 டார்கெட் 2460 85 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஐ போயிருக்குது பார்த்திங்கன்னா 2487 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா ஐ 2475 அது முடிவு போயிருக்குது. ஸோ ஒரு நல்ல டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்டி பீட் பார்த்திங்கன்னா 10,614 மேலே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஐ பார்த்திங்கன்னா 10,945 முடிவு போயிருக்காங்க. நம்ம டார்கெட் கொடுத்தது 10,720 830 கொடுத்துருந்தோம். டேஸ்டி பீட்டுமே டார்கெட் அச்சீவ்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஆர்பிஎல் நம்ம 408 ரூபா 50 பைசாக்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். ஐ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 414 ரூபா 80 பைசா போயிருக்குது. நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக 412 416 கொடுத்துருந்தோம். 414 ரூபா 80 பைசா முடியும் ஐ போயிருக்கான். இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிராஃப்ட்மேன் தான் வந்து ஐ பார்த்திங்கன்னா 3,589 முடிவு போயிருக்குது. நம்ம 3,570க்கு வாங்க சொல்லியிருந்தோம். 3,605 640 சொல்லியிருந்தோம். இதோட ஐ பார்த்திங்கன்னா 3,589 மணி தான் போணுச்சு. இதை ஸ்டாப் லாஸ் ஹீட்டாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிஎன்பியில் வந்து பிஎன்பி ஹவுசிங்கில் வந்து என்ட்ரியே கிடைக்கல. 480 ரூபா 40 பைசாக்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். அதோட என்ட்ரியே கிடைக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரி ஐ பார்த்திங்கன்னா 364 ரூபா 80 பைசா போயிருக்குது. நம்ம 359 ரூபாய்க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். 364 ரூபா 80 பைசா ஆகி நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக கொடுத்தது 363. ஸோ வந்து கொடுத்த 6 காலில் 1 2 3 4 4 கால் வந்து டார்கெட் வந்து அச்சீவ்டு. ஒரு கால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, ஒரு கால் வந்து நோ என்ட்ரி. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் 4 சக்ஸஸ், 1 வந்து ஃபெயிலியர். ஓகே, நாளைக்கு என்னென்ன மொமெண்டம் இருக்குது மண்டே அன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா டெக் மஹேந்திரா பார்த்திங்கன்னா 1072க்கு மேலே வாங்கலாம். ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1072க்கு மேலே வாங்கினீங்கன்னா 1083 1094 டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1060. அடுத்து பார்த்திங்கன்னா எம்என்டம் 1260 ரூபா 40 பைசா வச்சுருக்கான். நாளைக்கு 1261க்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சுன்னா வாங்கலாம். மண்டே 1273 286 டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1071க்கு மேலே நம்ம வாங்கினோம்னா ஒரு நல்ல ஒரு 1071 ஃபஸ்ட் டார்கெட்டு. இதை பிரேக் ஆனிச்சுன்னா 91 முடியுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா டாட்டா மோட்டார் பயங்கர அப்பு டவுனு அப்பு. அதுவும் இல்லாமல் இப்போ டாட்டா மோட்டார் நிறையா புரோக்கர் வந்து கால்ஸ் பைக் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல சடன் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. நம்ம இதுலேயுமே பார்த்தா நாளைக்கு 525க்கு மேலே வாங்கலாம். டார்கெட் வந்து 530 535. இந்த 35லாம் பிரேக் ஆனிச்சுன்னா இன்னுமே வந்து 550 600 மணியுமே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டாட்டா மோட்டார் வந்து இப்போ ஒரு பீட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிலையன்ஸுக்கு அப்புறம் ஒரு 1 மில்லியன் டிரான்சாக்ஷனில் டாட்டா மோட்டார் வந்து ஒரு பெரிய கம்பெனியாக வளர்ந்துருக்காங்க. ஸோ இதை வந்து தாராளமாக வாங்கலாம். லாங் டேர்முக்கு வாங்குறவங்க 1000 1200 முடியுமே போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஸ்டாக். நல்ல பொட்டென்ஷியலாக ஒரு பயங்கரமான 1000 ரூபா முடியும் போகக்கூடிய கேப்பபிள் உள்ள ஸ்டாக். அடுத்து பார்த்திங்கன்னா மெக்டோல் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரே கண்ணில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது 790, ஹை வந்து 821 வச்சுருக்கான். லோ வந்து 781, கிட்டத்தட்ட 40 ரூபா இன்றைக்கி மொமெண்டம் கொடுத்துருக்குது. க்ளோஸ் வந்து 817 ஆகிடுது. ஸோ நம்ம நாளைக்கு 817க்கு மேலேயே வாங்கினோம்னா டார்கெட் வந்து 824 830 முடியுமே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா
எல்டிஐஎம் ஒரு நல்ல சூப்பரான மொமெண்டம் உள்ள ஸ்டாக்கு. இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கியோட ஐ பார்த்தீங்கன்னா 48 43 வச்சுருக்காங்க. நீங்கள் தாராளமாக வந்து 48 45க்கு மேலே வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 4765. நீங்கள் வாங்கினீங்கன்னா 4000 க்ளோஸ் வச்சது பார்த்தீங்கன்னா 4803. ஸோ நீங்கள் 4805க்கு மேலேயே வாங்கலாம். 5க்கு மேலே வாங்கினீங்களாலே ஒரு 4850 மேலே வந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டே ஒரு 100 பாயிண்ட் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். 4900 4920 முடியுமே போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஸ்டாக் எல்டிஐஎம், எல்என்டி மைண்ட்ரி. ஓகேங்களா, இப்போ தான் இது மெர்ஜான ஸ்டாக்கு. ஸோ வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக பார்த்தோன்னா பெர்சிஸ்டன்ட் இன்றைக்கே ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தாங்க. நீ க்ளோஸ் ஆகிருக்குது 4888 ரூபா 20 பைசா. நாளைக்கு 4888 ரூபா 20 பைசாக்கு மேலேயே வாங்கலாம். டார்கெட் 4950 4990 முடியும் போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஸ்டாக். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.